100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றமெல்லாம் எப்படி இருக்குது, இதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், கடவுள் காட்டும் 3 விதமான பிரச்சனை ஆபத்து என்ன, அதாவது ஆபத்து வரப்போவது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் கிரக நிலைகளை பொறுத்து வரலாம், உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகள் கிரகங்களினால் நீங்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எதிலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது என்பது கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் தவறாக புரிந்து கொள்ள நேரிட்டும். கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கப் போகின்றது. பங்குதாரர்களுக்குள்ளார சில பிரச்சனைகள் உண்டாகலாம், பார்த்து இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டாகலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவில்லை என்றால் பிரச்சனை உங்களுக்கு தான். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க போகிறாங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகின்றது. வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம், கவனமாக இருங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் இந்த மாதத்தில் தோன்றக்கூடிய வீண் ஆசைகள் உங்களுடைய துன்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் பாதிப்பாக அமையலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய காரியங்களில் திடீர் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் அனுகூலமான பலன்கள் கிரகங்களின் மூலமாக கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக குரு பகவான் மற்றும் சனி பகவானால் சுப பலன்கள் உண்டாகப் போகின்றது. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து எதிரிகளே இல்லாத நிலையும் உருவாகும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் இந்த புரட்டாசி மாத கடைசியில் நீங்கிட்டும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். வழக்குகள் மற்றும் தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. கடுமையான முயற்சி உங்களுடைய வேலையில் தேவைப்பட போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் நீங்கிவிட்டும். உற்சாகம் பிறக்கும். பொருளாதார உயர்வு உண்டாக போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக காணப்பட போகிறீர்கள். சக ஊழியர்களுடைய உதவி கிடைத்து சந்தோஷத்தில் திக்கு முக்காட போகிறீங்க. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எதிர்த்தவர்கள் கூட நண்பர்களாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிவிட்டும். மன நிம்மதி உண்டாகும் அற்புத காலகட்டம்தான் இந்த புரட்டாசி மாதம். உறவினர்களுடைய வருகையும் இருக்க போகின்றது. எந்த ஒரு செயலையும் மிகுந்த அக்கறையோடு செய்து முடிக்க போறீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மனோதிடம் உண்டாக போகின்றது. தொண்டர்கள் பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். கட்சி மேலிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் போகின்றது. கடின உழைப்புக்கு கட்சிக்காக உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகின்ற அற்புத மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் என்றே சொல்ல வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தால் நன்மை உண்டாக போகின்றது.
சுப செலவுகளும் சற்று இருக்கத்தான் போகின்றது. பேச்சு திறமை கை கொடுக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதமாக உங்களுக்கு நிச்சயம் அமைந்திடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டி இருக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் நற்பெயரை வாங்க போகிறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது இந்த மாதத்தில் குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அனுசரித்து போவது தான் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. யாராவது உங்களுக்கு பக்க பலமாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு துணை நிற்பாங்க. உங்களுக்கு நிதானம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அவசியம். நிதானமே இல்லாமல் அடிக்கடி கோபப்படுவது, திட்டமிடாமல் காரியங்களை செய்வது, இது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிட்டோம். இந்த காலகட்டத்தில் சற்று மன வலிமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சக ஊழியர்கள் இடத்துலையும் சக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலையும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இது இருக்கும். நல்ல ஞாபக சக்தி உண்டாகப் போகின்றது. சக மாணவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், அப்படி தான் இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். வாகனங்களை பயன்படுத்தும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போகின்றது. மனதில் திடீர் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிவிடும். தொழில் வியாபாரத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழில் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் பல நன்மைகள் உண்டாக்கிட்டோம். மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க. குறிப்பாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வருமானம் அப்படின்றது திருப்திகரமாக இருக்க போகின்றது. கையை கடிக்குது, காலை கடிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி பிறந்துடும். இதனால் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. உறவினர் வகையில் இருந்தும் உதவிகள் கிடைச்சிடும். சொந்த பந்தங்கள் மதிக்க போகிறாங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா மனதில் திடீரென கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெரிய பாதிப்பு இருக்காது. மிதுனம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே சில நன்மைகளும் சில தீமைகளும் கிரகங்களினால் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் தீமைகள் நிச்சயம் இருக்காது. உங்களுடைய செயலில் வேகத்தை காட்டி மிக பெரும் அளவில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் என்றே சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக சிறப்பாக முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்க போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதையும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் மனதில் உண்டாகிவிடும். சற்று செலவுகள் அதிகரித்தாலும் வருமானம் சிறப்பாக இருப்பதால் பெருசாக பாதிப்பு இருக்காது. தடை தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை நிச்சயம் உண்டாகிவிடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் யாரிடமும் வீண் சந்தேகங்கள் வீண் வாக்குவாதங்கள் இதில் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. வீண் சந்தேகமும் படாதீங்க, வீண் வாக்குவாதத்திலையும் ஈடுபடாதீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறனா கூட பிரச்சனை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது. பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்க போவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களில் சிலருக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இருந்து வந்த ஏக்கங்கள், இருந்து வந்த சோகங்கள், மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகின்றது. உங்களை தேடி பிள்ளை பாக்கியத்திற்கான நல்ல செய்தி உங்களின் காதை வந்தடைய போகின்றது. எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகின்றது. உங்களுடைய அனைத்து செயல்களும் வெற்றியில் முடிய போகின்றது. யாரை நம்பியோ
உங்களுடைய பணத்தை கடனாக கொடுத்துடாதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. இது இறைவன் காட்டக்கூடிய ஆபத்துகளில் ஒன்றாகவே இருக்கின்றது. பண விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இறைவன் காட்டக்கூடிய அந்த ஆபத்து சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை தான். இதற்கு ஏற்றார் போல இந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சில அறிகுறிகள் போல காட்டும். ஆபத்து உண்டாக போவதற்கான அறிகுறிகள் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. குறிப்பாக நாம் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்து மூன்றாவதாக கடவுள் காட்டும் ஆபத்துன்னு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது முதலீடு. பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதை தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக பங்கு சந்தையில் லாபத்தை பார்க்கலாம், அதே சமயத்தில் இழப்புகளும் அதிகமாகவே இருக்கும். ஆகையால் அதிக முதலீடுகளை பங்கு சந்தையில் செய்வதை தவிர்த்தீங்க அப்படின்னா ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்றே சொல்ல வேண்டும். இந்த புரட்டாசி மாதம் மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகப் போகின்றது. ராகு கேது பகவான்களும் பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 7. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நீலம். நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் தீரும். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த புரட்டாசி மாதத்தில் மிக சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.